வெல்கம் டு கெம் தோழி. நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட் அண்ட் ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஆல்ரெடி 40 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 43 ஸ்டார்ட் பண்ண போறோம். So 43 பாருங்க. Which of the following is based on the polarizability of a molecule? 4 ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொடுத்துட்டு எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மாலிகுலுடைய போலரைசபிலிட்டியை பேஸ் பண்ணதுன்னு கேக்குறாங்க. ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. சோ என்எம்ஆர் அப்படிங்கும் போது நியூக்ளியர் ஸ்பின்னை பேஸ் பண்ணது. ஐஆர் அப்படிங்கும் போது சேஞ்ச் இன் டைபோல் மூமெண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணது. அண்ட் இஎஸ்ஐஆர் அப்படிங்கும் போது பெர்மனன்ட் டைபோலா இருக்கணும் மாலிகுல். பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணது. அண்ட் 44 பாருங்க. In which of the following spectroscopies are microwave used? So 4 ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொடுத்துட்டு அதுல யாருல மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. சோ இஎஸ்ஐஆர்ல பார்த்தோம்னா மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுவோம். என்எம்ஆர் பாத்தீங்க அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவோம். அண்ட் ராமன் பார்க்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐஆர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவோம், ஐஆர் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மாஸ் அப்படிங்கும் போது யூவி. சோ அப்ப கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல இஎஸ்ஐஆர்ல மட்டும்தான் மைக்ரோவேவ் யூஸ் பண்றோம். ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் 45 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ ஒரு சைடு பிரான்ச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கான செலக்ஷன் ரூல இன்னொரு சைடு கொடுத்துருக்காங்க. நம்ம மேட்ச் பண்ணும். இதுக்கான ட்ரிக் சொல்றேன். PQR அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சோ இது நெகட்டிவ், இது 0, இது பாசிட்டிவ். ஓகேவா? சோ அப்ப Pக்கு செலக்ஷன் ரூல் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் 1 இருக்கணும். அண்ட் Qக்கு என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். அண்ட் Rக்கு என்னவா இருக்கணும்? பாசிட்டிவ் 1 இருக்கணும். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது S. சோ Sக்கு பாத்தீங்க அப்படின்னா +2 செலக்ஷன் ரூல். சோ கரெக்ட் ஆப்ஷன் பாருங்க. சோ ஏக்கு 1 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் எனக்கு என்னது? பி ஆப்ஷன் தான். சோ பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் அடுத்து பாருங்க 46 பாருங்க. The visible range of UV visible spectrum is. சோ UV visible ஸ்பெக்ட்ரத்துல visible range என்னன்னு கேக்குறாங்க. சோ அல்ட்ரா வயலட் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. சோ அந்த அல்ட்ரா வயலட் விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில இந்த விசிபிளுக்கான ரேஞ்ச் கேக்குறாங்க. சோ அல்ட்ரா வயலட் அப்படிங்கும் போது 200ல இருந்து 400 இருக்கும். ஓகேவா? நானோமீட்டர்ல சொல்றேன் அப்படின்னா அதுவே விசிபிள் என்னவா இருக்கும்? 400 நானோமீட்டர்ல இருந்து 800 நானோமீட்டர் பெர்சென்டா இருக்கும். சோ அப்ப விசிபிள் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? 400 to 800 நானோமீட்டர்ல இருக்கும். சென்டிமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? இதே விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அதாவது விசிபிள் ரேஞ்ச நீங்க வந்து சென்டிமீட்டர்ல சொல்றீங்க அப்படின்னா 10 to the power -5 to 10 to the power -2 இந்த ரேஞ்ச்ல இருக்கும். சோ நானோமீட்டர்னு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் 400 to 800 கரெக்டான அந்த யூனிட் வரும். சோ டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். சோ அடுத்த கொஸ்டின்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.